வெல்கம் டு உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ். உமா டிஎன்பிஎஸ்சியின் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. நாம் இன்றைக்கி இது செகண்ட் பார்ட்டு. நம்ம போன பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இது 11th ஸ்டாண்டர்ட் லெசன் 8லேருந்து பார்க்குறோம். அரசர் மற்றும் பிரதேச முடியரசுகளின் எழுச்சி. போன வீடியோ ஃபுல்லாகவே அரசரை மட்டுமே பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா பாலர்களையும் ராஷ்டிரகூடர்களை பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அரசர்கள் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அரசர்கள் அப்படிங்கும் போதும் அந்த அரசர்கள் அந்த வம்சத்தோட முக்கிய அரசர்கள் யார், அந்த அரசர்களோட சிறப்புகள் என்ன, அவ்வளோதான். அதை மட்டும்தான் இதில் பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது பாலர் அப்படிங்கிறவரை தோற்றுவிச்சவர் யார் அப்படின்னா அங்கே புஷ்யபூதி வர்த்தனர் அப்படிங்கும்போது புஷ்யபூதி இல்லையா. அதே போல் இங்கே இந்த வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா கோபாலர் அப்படிங்கிறது. ஸோ அவங்களோட முன்னோர்கள் மன்னர்களா அரசர்களாலாம் கிடையாது. ஸோ ஒரு சாதாரணமான ஒரு இதிலேருந்து வந்தவர் தான் கோபாலர் அப்படிங்கிறது. 780 அந்த காலகட்டத்தில் இவரோட ஆட்சி ஆரம்பிக்குது கோபாலர். அதனால தான் அது பாலர்களோட ஆட்சி இருந்திருக்குது. அதே போல் இவரோட மகன் கோபாலரோட மகன் அப்படிங்கிறவர் தர்மபாலர்னு சொல்லுவோம். இவரோட ஆட்சி காலம் அப்படிங்கிறது இதெல்லாம் இந்த அரசர்களை ஒரு மேலோட்டமாக பார்த்துட்டு அப்புறம் நம்ம இதில் போய் பார்க்கலாம், பாடத்தோட உள்ளே போய் பார்க்கலாம். தர்மபாலர் அப்படிங்கிறவர் கோபாலரோட மகன். இவரோட ஆட்சி காலம் 770லேருந்து 815 வரைக்கும் இருக்குது. இவர் தான் நமக்கு பௌத்த மடாலயம் விக்ரமசீலா நம்ம நல்லாவே கேள்விப்பட்டிருப்போம். இந்த பொருத்துகளை எல்லாம் பார்த்துருப்போம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விக்ரமசீலா அப்படிங்கிற பௌத்த மடாலயத்தை யார் கட்டினாங்க நிறுவனாங்கன்னா இந்த தர்மபாலர் தான். கோபாலரோட மகன் தர்மபாலர் தான் நிறுவுறாரு. விக்ரமசீலாங்கிறது நமக்கு பீகாரில் பாகல்பூரில் இருக்குது. ஸோ இது இவரோட சிறப்பு, இந்த மன்னரோட சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதை சொல்லலாம். அதே போல் இவரோட காலகட்டத்தில் ஹரிஷ்பத்ரர் அப்படிங்கிற ஒரு பௌத்த மத எழுத்தாளரையும் ஆதரிச்சிருக்காங்க. இவங்களும் பௌத்தத்தை தீவிரமாக ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது இதில். இவரோட மகன் கோபாலர் பார்த்தோம், கோபாலரோட மகன் தர்மபாலர் பார்த்தோம், தர்மபாலர் விக்ரமசீலாவை நிறுவனார்னு பார்த்தோம். அதே போல் இவரோட மகன் யார் அப்படின்னா தேவபாலர். இந்த தேவபாலர் தான் இந்த ராஷ்டிரகூட அரசர்களோட சிறந்த அரசர்னு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. அந்த தென்னிந்திய அரசர்கள் ராஷ்டிரகூடர்கள் பார்க்கும்போது அமோகவர்ஷர்னு, இந்த முதலாம் அமோகவர்ஷரை தோற்கடித்தவர் யார் அப்படின்னா இந்த தேவபாலர் தான். தர்மபாலரோட மகன் தேவபாலர் தான். இது அவரோட சிறப்பு. இது அடுத்து தான் இவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேவபாலர் நாலந்தால கட்டப்பட்டிருக்கக்கூடிய பௌத்த மடாலயங்கள் இருக்கு இல்லையா, அதை பராமரிக்கிறதுக்காக தேவபாலர் தான் 5 கிராமங்களை கொடையாகவும் வழங்குறாங்க. நாலந்தாவில் பௌத்த மடாலயங்கள் இருக்குது. அந்த மடாலயங்களை பராமரிக்கிறதுக்கான 5 கிராமங்களை கொடையாக கொடுத்த மன்னர் யார் அப்படின்னா பாலர் வம்சத்தில் தேவபாலர் தான் கொடுத்துருக்காரு. அதே போல் தேவபாலருக்கு பிறகு யார் வராங்க அப்படின்னா விக்ரமபாலர் அப்படிங்கிறவர் வராரு. ஸோ இவர் ஒரு சில ஆண்டுகாலம் தான் ஆட்சி புரிகிறார், அதுக்கப்புறம் துறவரத்துக்கு போயிடுறாரு. அதே போல் விக்ரமபாலரோட மகனும் அதே மாதிரி தான், நாராயண பாலர்னு சொல்லுவோம். இவர் ரொம்ப சாந்த ஸ்வரூபி. இவரும் போட்டிக்கெல்லாம் தயாராக இல்லை. அதனால் நமக்கு என்ன ஆகுது, பாலர் அப்படிங்கிறது அப்படியே அடிபட ஆரம்பிக்குது. ராஷ்டிரகூடர்கள் மேலே எழும்ப ஆரம்பிக்கிறாங்க. ராஷ்டிரகூடர்கள் மட்டும் இல்லை, பிரதிகாரர்களும் பார்த்தீங்க அப்படின்னா இவரோட சாந்த ஸ்வரூப அந்த நாராயணபாலர் சாந்த ஸ்வரூபமாக இருக்கிறதால அவங்களுக்கு சௌரியமாக போச்சு. யாருக்கு அப்படின்னா ராஷ்டிரகூடர்கள் பிரதிகாரர்கள் இவங்க மேலே எழுகிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் சௌரியமாக போயிடுச்சு. அதே மாதிரி நாராயணபாலருக்கு அப்புறமா ஒரு 2-3 பேர் இருக்காங்க. யார் அப்படின்னா ராஜ்யபாலர், 3ஆம் கோபாலர், 2ஆம் விக்ரமபாலர். ஸோ இவங்க காலத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களும் சிறப்பான ஆட்சியாளர்களாக இல்லாததுனால பாலர் வம்சம் அப்படிங்கிறது வேகமாக வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்குது. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2ஆம் விக்ரமபாலர்னு பார்த்தோம் இல்லையா, அந்த 2ஆம் விக்ரமபாலரோட மகன் ஒருத்தர் இருப்பார், மகிபாலர்னு. ஸோ அவர் முதலாம் மகிபாலர்னு சொல்லலாம். ஸோ இவர் தான் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணி வைக்கிறார். வேகமாக வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருந்ததை ஒரு 15 ஆண்டு காலம் ஸ்டாப் பண்ணி வைக்கிறார். அத்தனை பேர் அந்த நாராயணபாலருக்கு அப்புறமா சாந்த சொரூபிக்கு அப்புறமா வரிசையாக வீழ்ச்சியில் இருந்தது. இவர் தான் மகிபாலர், முதலாம் மகிபாலர். இவர் 2ஆம் விக்ரமபாலரோட மகன். இவர் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைக்கிறார். ஒரு 15 ஆண்டு காலம் இவர் ஆட்சி பண்ணுறாரு. இந்த மன்னரோட இந்த மகிபாலர் முதலாம் மகிபாலரோட சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த 1020-25 இந்த அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் சோழ மன்னர் ராஜேந்திர சோழன் இருந்தாருன்னு பார்த்துருப்போம். சோழர்கள் பார்க்கும்போது அந்த ராஜேந்திர சோழன் இருக்கார் இல்லையா, இந்த காலகட்டத்தில் இந்த மகிபாலர் இருக்கும்போது வட இந்தியாவுக்கு படையெடுத்து வராரு. அந்த வட இந்தியாவை இவர் எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மகிபாலர் அந்த ராஜேந்திர சோழனை கங்கையிலேயே தடுத்து நிறுத்துறாரு. இது இந்த காலத்தோட முக்கிய நிகழ்வு அப்படிங்கிறதுனால குறிப்பிட்டு சொல்கிறேன். இந்த 1020-25 அப்படிங்கும்போது நமக்கு சோழர்களில் ராஜேந்திர சோழன் இருந்தார் அப்படிங்கிறது தெரியும். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வட இந்தியாவுக்கு படையெடுத்து வராரு.
அதை வந்து உள்ளே வந்து எதுவும் சின்ன பின்னம் ஆக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மகிபாலர் வந்து அவரை கங்கையிலே தடுத்து நிறுத்துறாரு. இது ஒரு முக்கிய நிகழ்வாகவும் பார்க்கப்படுது. இவருக்கு அப்புறமா தொடர்ந்து ஒரு 4 பேர் வந்து திறமையற்ற அரசர்களாக தான் இருக்காங்க. அடுத்ததான் ராமபாலர். இவர் ஒரு 53 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறாரு. மகிபாலருக்கு அப்புறமா ஒரு 4 பேர் திறமையற்றவர்களாக இருந்தாலும் மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா ராமபாலர். ஏன் ராமபாலர் குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்னா இவரோட இதில் வந்து ராமசரிதம் அப்படிங்கிற ஒரு நூல் இருக்குது. இவரை பற்றின வரலாறு தான். அதனால் இதை நம்ம குறிப்பிட்டு பார்க்குறோம் ராமபாலர் அப்படிங்கிறது. அதே போல் இவர் வந்து ஒரு 53 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தவர். அடுத்ததாக இவருக்கு பின்னாடி பாலர் வம்சம் அப்படிங்கிறது ஒரு பகுதியில் மட்டும்தான். அந்த 53 கால ஆட்சி இருக்கு இல்லையா ராமபாலர், இவருக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக சுருங்கி அந்த மகதம் பீகார்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் மட்டும்தான் ஆட்சியில் இருந்திருக்கு. இறுதியாக யார் கடைசி அரசர்னு சொல்லலாம் அப்படின்னா 1130லேருந்து 1150 வரைக்கும் சொல்லலாம். யாருன்னா மதனபாலர் அப்படிங்கிறவர் கடைசி அரசர்னு சொல்லலாம். இந்த கடைசி அரசரை யார் தோற்கடிக்கிறாங்க அப்படின்னா சேனர் வம்சத்தை சேர்ந்த விஜயசேனர் அப்படிங்கிறவர் தோற்கடிக்கிறாரு. அதுக்கப்புறம் நமக்கு பாலர் ஆட்சி முடிஞ்சு சேனர் ஆட்சி வந்துடுது. சேனர் ஆட்சி பற்றி விரிவாக கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த பாலர் ஆட்சி அப்படிங்கும்போது இந்த அரசர்கள் தான். இந்த அரசர்கள் அவங்களோட முக்கிய சிறப்புகள். இது மட்டும்தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதுக்கடையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆட்சி காலம் யார் எந்தெந்த பகுதியில் இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சசாங்கன் கவுட வம்ச அரசன்னு பார்த்துருப்போம். கிபி 590 625 வரைக்கும் வங்காளத்தை ஆட்சி பண்ணவர். இந்த சசாங்கனை கொல்றது தான் வந்து அரசரோட முதல் பணின்னு பார்த்தோம் இல்லையா. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சசாங்கன் அப்படிங்கிறது வங்காளத்தை ஆட்சி பண்ணார் 590 625 வரைக்கும். கவுட அரசோட வீழ்ச்சிக்கு பிறகு மைய அதிகாரம் அப்படிங்கிறது இல்லாமல் போனதுனால சிறு குடித்தலைவர்களே அடிக்கடி வந்து போர்கள் நடந்துகிட்ருக்கு. சிற்றரசர்கள் இருக்காங்களே அவங்கக்கிட்ட அடிக்கடி போர்கள் நடக்குது. கிபி 750 குடித்தலைவர்கள் வந்து கூடி கோபாலர் அப்படிங்கிற ஒரு சத்திரிய தலைவரை வந்து அரசராக தேர்ந்தெடுக்கிறாங்க. இவர் ஒரு தலைவராக இருந்து அரசராக ஆறாரு. அதனால தான் நமக்கு பாலர் வம்சம் அப்படிங்கிறது தோற்றம் அடையுது அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு சின்ன குறிப்பை பார்க்குறோம். இவரை ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த குடித்தலைவர்கள்லாம் கூடி அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க இந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கள கொன்ன அரக்கி அப்படிங்கிற ஒரு ஆள் கொண்டிருக்காங்க. அந்த அரக்கியை கொல்லக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது இந்த கோபாலருக்கு இருந்திருக்கிறது. அதனால தான் வந்து இவங்கள தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த கோபாலரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு காரணம் நமக்கு இருக்குது. அதே போல் கோபாலரோட முன்னோர் அப்படிங்கிறது எந்த அரச வம்சத்தையும் சேர்ந்தவங்க கிடையாது. அவர் ஒரு சத்திரிய தலைவர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அவர் வந்து தமக்கென ஒரு ராஜ்யத்தை அமைச்சு அதுக்கப்புறம் தான் ஆட்சியை நிலைநாட்டுறாரு. அதே போல் சிறு குறுநில அரசர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கோபாலோட அரசியல் அதிகாரத்தை அங்கீகரிக்கிறாங்க. அவரோட அரசு அப்படிங்கிறது வங்கம், கிழக்கு வங்காளம்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் மட்டும் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 9ஆவது நூற்றாண்டு முதல் 12ஆவது நூற்றாண்டு தொடக்க காலம் வரைக்குமே பாலர்கள் வந்து பாடலிபுத்திரத்தை தலைநகராக வச்சு கிழக்கு இந்தியாவை ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதே போல் அவர்களது நாட்டில் வந்து சமஸ்கிருதம், பிராகிருதம், பாலி இந்த மொழிகள் எல்லாமே வந்து பயன்பாட்டில் இருந்திருக்கு. பாலர்களும் பார்த்தீங்க அப்படின்னா புத்த மதத்தை சேர்ந்தவங்க தான் நம்ம பார்த்துருப்போம் இந்த விக்ரமசீலா பௌத்த மடாலயத்திலேயே. அதே போல் புத்த மதம்னாலும் மகாயான பிரிவை சேர்ந்தவங்க தான். ஹர்ஷரும் அதே பிரிவு தான், இவங்களும் அதே பிரிவு தான். பால வம்சத்தோட முக்கிய ஆட்சியாளர்களை பார்க்கலாம். அடுத்தது முதலாம் கோபாலருக்கு பின்னாடி அவரது மகன் தர்மபாலர் வராரு. அவரோட ஆட்சி காலம் 770 to 815ன்னு சொல்லலாம். பொதுவாகவே நமக்கு பாலர்களோட ஆட்சி 750 இருந்து 1150 வரைக்கும். இந்த மதனபாலர்னு சொன்னோம் இல்லையா, கடைசி அரசர்னு பார்த்தோம்ல, அரசர்கள் பார்க்கும்போது அவரோட முடியுது அப்படின்னா 1150, 750 1150 வரைக்கும் இந்த பாலர்களோட ஆட்சியை சொல்லலாம். முதலாம் கோபாலருக்கு பின்னாடி அவரோட மகன் தர்மபாலர் வந்து ஆட்சிக்கு வராரு. இவரோட காலகட்டம் 770 815 வரைக்கும். அதே போல் தர்மபாலர் அப்படிங்கிறது பாலர் ராஜ்யத்தை மதிக்கத்தக்கக்கூடிய வலுவான பேரரசாக மாற்றினவர் அவர் தான். அதே இவர் பார்த்தீங்க அப்படின்னா இவரோட ஆட்சிக்குட்பட்ட பகுதிகள் வங்காளம், பீகார் இதெல்லாமே வந்து இவரோட நேரடி ஆட்சிக்குட்பட்ட பகுதிகள். இவர் நேரடி இல்லாமல் கண்ணோசியை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியமனம்,
ஒருத்தரை நியமனம் பண்ணி அதை ஃபாலோ பண்ண சொல்கிறாரு. நேரடி ஆட்சி அப்படிங்கிறது வங்காளம், பீகார் தான் தர்மபாலர்கிட்ட இருக்குது. பட் நியமனம் பண்ணி பார்த்துக்க சொன்னது கன்னௌசி. ஒருத்தரை நியமனம் பண்ணி கன்னௌசி பார்த்துக்க சொல்கிறாரு. அதுபோக பஞ்சாப், ராஜஸ்தான், மாலவம், பீகார் ஆகிய பிராந்திய அரசர்கள் பார்த்திங்க அப்படின்னா அவரோட ஆட்சியை தலைமையை ஏற்றுக்கிறாங்க. தர்மபாலரோட ஆட்சி பதவியை ஏற்றுக்கிறாங்க. யார் யார் அப்படின்னா பஞ்சாப், ராஜஸ்தான், மாலவம், பீகார் இதெல்லாமே. இவரோட பட்டம், தர்மபாலருக்கான பட்டம் அப்படின்னா பரமேஸ்வரர், பரம பட்டாராகா, மகாராஜாதி ராஜா இதெல்லாமே இவரோட பட்டங்கள். இவர் பார்த்திங்கன்னா ஒரு பௌத்த மத ஆதரவாளர். அதனால் என்ன நடக்குது, பீகாரில் விக்ரமசீலா மடாலயம் அப்படிங்கிறது நிறுவுறாரு. இவர் அங்கே மடாலயத்தை மட்டும் நிறுவல, சோமபுரி இப்போ பாகர்பூர் வங்காளதேசத்தில் இருக்குது. ஸோ இந்த சோமபுரி பகுதியில் பெரிய பௌத்த விகாரத்தையும் தர்மபாலர் கட்டியிருக்காரு. சோமபுரியில் பௌத்த விகாரம் கட்டின பால அரசர் யார், தர்மபாலர், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் ஓதண்டாபுரி, இதில் நிறைய அரசர்கள் இருக்கிறதுனால அவங்களோட சிறப்புகளை நம்ம கொஞ்சம் கவனித்து படிச்சுக்கிறது நமக்கு கொஞ்சம் நல்லது. அதே போல் ஓதண்டாபுரி மடாலயம் பீகாரில் இருக்கிறது. இது தர்மபாலரால் கட்டப்பட்டது. அவர் அதோட மட்டும் இல்லை, ஒரு பௌத்த எழுத்தாளர் ஹர்ஷபத்திரரை ஆதரிக்கிறவர். தர்மபாலரோட மகன் தேவபாலர் அடுத்தது ஆட்சிக்கு வராரு. ஸோ தன்னோட ஆட்சியில் இப்போ நம்ம கோபாலர் பார்த்தோம், கோபாலரோட மகன் தர்மபாலர் பார்த்தோம். அடுத்தது தர்மபாலரோட மகன் தேவபாலரை பார்க்க போகிறோம். இவரோட ஆட்சியை கிழக்கில், அதாவது காமரூபம் அஸ்ஸாம்னு சொல்லக்கூடிய அந்த அஸ்ஸாம் வரைக்குமே தேவபாலர் அதோட ஆட்சி பகுதியை விரிவுபடுத்துகிறாரு. இவரோட சிறப்பு என்ன, தேவபாலரோட சிறப்பு என்ன அப்படின்னா ராஷ்டிரகூட அரசர். ஏன்னா ராஷ்டிரகூடத்திலே சிறந்த அரசர் நம்ம அமோகவர்ஷரை தான் பார்த்துருப்போம். ஸோ அந்த அமோகவர்ஷரை எதிர்த்து போரில் வெற்றி அடையவர் யார் அப்படின்னா தேவபாலர் தான். இவர் பெரும்பாலும் பௌத்த மதத்துக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவர். அதனால் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த சைலேந்திர வம்சத்து அரசர்னு சொல்லக்கூடிய பாலபுத்திர தேவர் இவர் நாலந்தா மடாலயத்தில் ஒரு 5 இவரால் நாலந்தா மடாலயத்தில் இந்த பௌத்த மடாலயம் கட்டப்படுது. யாரால் அப்படின்னா சைலேந்திர வம்சத்து அரசர் பாலபுத்திர தேவர் மடாலயம் கட்டுறாரு. ஸோ அந்த மடாலயத்துக்கு பௌத்த மடாலயம் கட்டுறாரு. அந்த மடாலயத்தை பாதுகாக்கிற அந்த பொறுப்புக்காக இந்த தேவபாலர் அப்படிங்கிறவர் ஒரு 5 கிராமங்களை கொடையாக வழங்குறாரு. இவரது காலத்தில் நாலந்தா பல்கலைக்கழகம் பௌத்த கல்வி மையமாகவே தலைச்சிருந்தது தேவபாலர் காலத்தில் அப்படின்னு சொல்லப்படுது. குப்தர் பார்த்துக்கிட்டாங்க, அடுத்தது ஹர்ஷர் பார்த்துக்கிட்டாங்க, அடுத்தது பாலர் வம்சத்தில் இவங்கெல்லாம் பார்த்துக்கிறாங்க, தேவபாலரெல்லாம் பார்த்துக்கிறாங்க. அடுத்ததான் தேவபாலருக்கு அடுத்த ஆட்சிக்கு வந்தவர் யார் அப்படின்னா விக்ரமபாலர். இவர் தான் ஆட்சி வேண்டான்னு துறவரத்துக்கு போயிடுறாரு. இவரோட மகனும் அதே மாதிரி தான் நாராயண் பாலர்னு சொல்லக்கூடியவர் சாந்த ஸ்வரூபி அப்படின்னு பார்த்தோம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தேவபாலருக்கு அடுத்தது வரக்கூடிய விக்ரமபாலராகட்டும், அவரோட மகன் நாராயணபாலராகட்டும், விக்ரம், நாராயண் இவங்க எல்லாருமே ஒரு துறவரத்தை மேற்கொள்கிறவங்க தான். சாந்த ஸ்வரூபி தான் நாராயணபாலர். அதனால் இது யார் கைக்கு போகுது பால அரசாங்கம் அப்படிங்கிறது ராஷ்டிரகூட மற்றும் பிரதிகாரர்கள் பாலர்களை வீழ்த்துறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையுது. இது எங்கே ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா, இந்த ராஷ்டிரகூட அந்த பிரதிகாரர்களோட எழுச்சி நடந்த இடம், இவங்களுக்கு கிளர்ச்சி நடக்கிற இடம் அப்படிங்கிறது ஜலோர் அப்படிங்கிறது. இந்த பிரதிகாரர்களோட எழுச்சி தலைவர் யாரை சொல்லலாம் அப்படின்னா மிகிரபோஜர். அப்போது நமக்கு பிரதிகாரரோட தலைவர் யார், மிகிரபோஜர். ஸோ இவரால் நமக்கு ஜலோர் பகுதியில் இவங்களை எதிர்த்து பாலர்களை எடுத்து பிரச்சனை நடக்குது. ஸோ இவங்களுக்கு அடுத்து தான் இந்த நாராயணபாலர் ஆகட்டும், நாராயணபாலர் சாந்த ஸ்வரூபி அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் யார் வராங்க, அடுத்து வந்த பாலர்கள் யார் அப்படின்னா ராஜ்யபாலர், 3ஆம் கோபாலர், 2ஆம் விக்ரமபாலர். இவங்க எல்லாருமே இவங்களும் பெரிய அளவில் சிறப்பானவர்கள் கிடையாது. அப்படிங்கிறதுனால வீழ்ச்சி அப்படிங்கிறது பாலர்களோட வீழ்ச்சி இன்னும் வேகமாக தான் இருக்குது. இவங்களுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2ஆம் விக்ரமபாலரோட மகன் ஒருத்தர் இருக்கார், 1ஆம் மகிபாலர். ஸோ நம்ம அறிமுகத்திலேயே இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த 1ஆம் மகிபாலர் தான் ஒரு வம்சத்தை மீட்டெடுக்கிறார், ஒரு 15 ஆண்டு காலம் மீட்டெடுக்கிறாரு. மகிபாலரோட காலம் அப்படின்னா 988 1038 சொல்லலாம்.
ஸோ இவரோட சிறப்பு, இவரோட காலத்து சிறப்பு தான் நம்ம சொன்னது. ராஜேந்திர சோழன் வந்து வட இந்தியாவுக்கு வந்தார், கங்கையில் வந்து இவர் தடுத்து நிறுத்தினார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த ராஜேந்திர சோழனை கங்கையில் தடுத்து நிறுத்தினது யார் அப்படின்னா முதலாம் மகிபாலர் தான், 1020-25. அடுத்தது பால வம்சத்தோட கடைசி வல்லமை மிக்க மன்னர், கடைசி மன்னர் கிடையாது, கடைசி வல்லமை மிக்க மன்னர்னு யாரை சொல்லுவோம் அப்படின்னா ராமபாலரை சொல்லுவோம். இவரோட ஆட்சி தான் 53 ஆண்டுகள் இருந்தது. இவருக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா பாலர் வம்சம் அப்படிங்கிறது சுருங்கி மகதத்தோட ஒரு பகுதியில் மட்டும் இருந்துச்சு. அநேகமாக அது பீகார்னு சொல்லப்படுதுன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராமபாலருக்கு அடுத்தது நமக்கு கடைசி பால வம்சத்தோட கடைசி மன்னர் ராமபாலர் வந்து வல்லமை மிக்க கடைசி மன்னர். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்தவங்கெல்லாம் வந்து மகதத்தோட ஒரு பகுதியில் சுருங்கி இருந்தது. பாலரோட கடைசி மன்னர்னு மதன்பாலரை சொல்லலாம். மதன்பாலரை வந்து ஆட்சியிலிருந்து அகற்றினவர் யார் அப்படின்னா சேனர் வம்சத்தோட விஜயசேனர். அவரை அகற்றிட்டு அவரை தோற்கடிச்சிட்டு சேனர் வம்சம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடுத்ததாக பாலர் வம்சத்தோட மதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பௌத்த மதம் தான். மகாயான பிரிவை ஆதரித்தவங்க தான். அதே போல் பௌத்த தத்துவ ஞானி ஹரிபத்ரர் அப்படிங்கிறவர் தர்மபாலரோட ஆன்மீக குருவாக இருக்கக்கூடியவர். வங்காளம் அப்படிங்கிறது அந்த காலத்தில் முக்கிய பௌத்த மடாலய மையமாகவே இருந்துச்சு. வங்காளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பௌத்த மடாலய மையம்னு சொல்லலாம் வங்காளத்தை. யார் காலத்தில் அப்படின்னா இந்த தர்மபாலர் அவங்க பாலர்கள் காலத்தில். அதே போல் வணிகர்கள் மற்றும் கைவினைஞர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்லாம் மதத்துக்கு மாறினதுனால பௌத்தம் அப்படிங்கிறது பாலரசோட வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. இதுதான் பாலர்களோட மதத்தை குறிச்சதான தகவல்கள். அடுத்த இவங்க கலை கட்டடக்கலைன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுதான் விக்ரமசீலா பல்கலைக்கழகம். திமான் மற்றும் விடபாலர் இவங்க 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா புகழ்பெற்ற கலைஞர்கள். பாலர் காலத்தில் புகழ்பெற்ற கலைஞர்கள். இவங்க 2 பேரும் ஓவியர், சிற்பக்கலை, வெண்கல சிலை இதையெல்லாம் வடிக்கக்கூடியவங்க தான் இந்த திமானும் விடபாலரும். பாலர் கால சிற்பக்கலை பார்த்தீங்க அப்படின்னா அதோட தாக்கம் யார்கிட்ட இருந்திருக்கு அப்படின்னா குப்தர் காலத்தோட தாக்கம் இருந்திருக்கு. ஸோ அந்த காலகட்டம் பேரரசுகள் எதுவும் இல்லை குப்தர்களுக்கு. அடுத்தது அவங்களோட தாக்கம் இருக்க தான் செய்யும். இந்த நிர்வாகத்திலே ஆகட்டும் இந்த கலைகளே ஆகட்டும் இருக்க தானே செய்யும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பாலர் கால சிற்பக்கலையிலையும் குப்தர்களோட அந்த இது இருந்திருக்கு, தாக்கம் இருந்திருக்கு. முதலாம் மகிபாலர் இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில புனித தலங்கள் அமைக்கிறார். எந்தெந்த பகுதிகள் அப்படின்னா சாரநாத், நாலந்தா, புத்தகயா இந்த மாதிரி இடங்களில் முதலாம் மகிபாலர் பார்த்தீங்க அப்படின்னா புனித தலங்களை அமைக்கிறாரு. கோபாலர் பார்த்தாலே அந்த வம்சத்தை ஆரம்பித்தவர். ஸோ இவர் வந்து ஓடண்டாபுரி பீகாரில் பௌத்த மடாலயத்தை நிறுவுறாரு. தர்மபாலர் பார்த்தீங்க அப்படின்னா விக்ரமசீல மடாலயத்தை நிறுவுறாரு. அதே போல் சோமபுரியில் வந்து ஒரு மகா விகார மடாலயத்தையும் நிறுவுறாரு. இதெல்லாம் அவங்களோட சிறப்புகள். அடுத்ததாக முக்கியமாக இலக்கியம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிசா, சரகர், திலோபா, தான்சில், தான்ஸ்ரீ, ஜனமித்ரர், முத்திமித்ரர், பத்மானவர், விராஷன், சிலபத்ரர் இவங்க எல்லாம் யார் அப்படின்னா நாலந்தா மற்றும் விக்ரமசீலா பல்கலைக்கழகத்தோட அறிஞர்கள். இத்தனை பேர் அறிஞர்களாக இருந்திருக்காங்க. இவங்க 2 பேருமே இவங்க இத்தனை பேருமே எந்த பல்கலைக்கழகத்தோட அறிஞர்கள் அப்படின்னா நாலந்தா மற்றும் விக்ரமசீலா பல்கலைக்கழகத்தோட அறிஞர்களாக இருந்திருக்காங்க. அதுபோக இந்த தத்துவ நூல் ஆகம சாஸ்திரம்னு சொல்லக்கூடிய தத்துவ நூல் எழுதினவர் கௌதபாதர் தான் ஆகம சாஸ்திரத்தை எழுதினார். அர்த்த சாஸ்திரம் கௌடல்யர் எழுதியிருப்பார். கௌதபாதர் அப்படிங்கிறது ஆகம சாஸ்திரம். ஸ்ரீதர பட்டர் அப்படிங்கிறவர் நியாய குண்டலி அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காரு. எப்படி நியாயமாக நடந்துக்கணும் அப்படிங்கிற நூலை ஸ்ரீதர பட்டர் அப்படிங்கிறது எழுதியிருக்காரு. அதுபோக சக்கரபாணி தத்தா, சுரேஸ்வர் கடதர வைத்தியா ஜிமுட வாகனர் பேரெல்லாம் பயங்கரமாக இருக்குது போங்க. ஜிமுட வாகனர் இவங்கெல்லாம் யார் அப்படின்னா மருத்துவ நூல்கள் இயற்றிய அறிஞர்கள். ஸோ நாலந்தாலையும் விக்ரமசீலாவிலையும் இருந்த அறிஞர்கள் பார்த்துட்டோம். இந்த மருத்துவ நூல்கள் இயற்றிய அறிஞர்கள் அப்படிங்கும்போது இவங்க 3 பேரும் குறிப்பிடப்பட்டிருக்கு.
அடுத்ததான் பாலர் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சமஸ்கிருதமும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. பௌத்தத்தை ஃபாலோ பண்ணியிருந்தாங்க, இருந்தாலும் சமஸ்கிருதமும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. எப்படி அப்படின்னா பௌத்த தாந்திரிக நூல்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த நூல்கள் வந்து பலது வந்து சமஸ்கிருதத்தில் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கு. இதை வச்சு தான் நம்ம சமஸ்கிருதம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த தாந்திரிக நூல்கள் அப்படிங்கிறது இந்திய மற்றும் திபெத்திய நூல்களால் ஆனவை. இந்த பௌத்த தாந்திரிக நூல்களை தான் வந்து சமஸ்கிருதத்தில் மொழியாக்கம் பண்ணியிருக்காங்க. அந்த தாந்திரிக நூல் அப்படிங்கிறது நமக்கு இந்திய மற்றும் திபெத்திய நூல்களால் ஆனது. அதே போல் மகிபாலர் கீதங்கள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மகிபாலர் கீதங்கள் அப்படிங்கிறது நாட்டுப்புற பாடல்களோட தொகுப்பு. இன்றைக்கும் வங்காளத்தில் அது பிரபலமாக இருக்குது. மகிபாலர் கீதங்கள் அப்படின்னா சந்தியாகர் நந்தி இது பார்த்தீங்க அப்படின்னா சந்தியாகர் நந்தி அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா ராமசரிதம் அப்படிங்கிற காவியத்தை இயற்றியவர். நம்ம ராமபாலர் முக்கியமாக பார்த்தோலையே அவர் 53 ஆண்டுகள் ஆட்சி பண்ணார் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுதான் வந்து ராமசரிதம் அப்படிங்கிற காவியத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா சந்தியாகர் நந்தி அப்படிங்கிறவர். ராமசரிதத்தில் ராமபாலரோட வாழ்க்கை வரலாறு இருக்குது. இந்த வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணது யார்? ஹர்ஷர் தான், பானர் தான் ஸ்டார்ட் பண்ணி விட்டார். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ராமசரிதம்னு ஒன்று வந்திருக்கு. அது யாரோட வாழ்க்கை வரலாறு அப்படின்னா ராமபாலரோட வாழ்க்கை வரலாறு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பழங்குடியினரோட பாலர்களோட கூட்டணி எப்படி இருந்தது அப்படிங்கிறத அந்த விஷயந்தான் வந்து இந்த ராமசரிதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சந்தியாகர் நந்தி. அடுத்தது நம்ம ராஷ்டிரகூடர்கள் பார்க்கலாம். ஸோ பாலர்கள் பார்த்துட்டோம், முக்கிய அரசர்கள் யார் என்னன்னு பார்த்தோம். அடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா ராஷ்டிரகூடர்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்க யாரோட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா பிரதிகாரர். ராஷ்டிரகூடர்கள் மற்றும் பிரதிகாரர் இடையே நீண்ட காலமாக பகைமை இருந்துச்சு. இந்த பகைமை தான் இந்த வம்சங்கள் வந்து வீழ்ச்சி அடைகிறதுக்கு காரணமாகவும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி யார் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அரபு பயணி அல் மாஷூத் அப்படிங்கிறவர் பதிவு பண்ணியிருக்காரு. இதுலேயும் அரசர்கள் அதிகமாக இருப்பாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட அரசர்கள் மட்டும்தான் பார்த்துருப்போம். இதில் கொஞ்சம் விரிவாகவே அரசர்கள் ப்ளஸ் அவங்களோட ஆட்சி பகுதிகள் எல்லாமே பார்க்கலாம். தென்னிந்திய அரசுகள் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருந்தது. இதில் கொஞ்சம் விரிவாகவே இருக்குது, எழுச்சியெல்லாம் நிறையாவே இருக்குது. அடுத்ததாக இவங்களோட ஆட்சி அப்படிங்கிறது 10வது நூற்றாண்டு வரைக்குமே வந்து ராஷ்டிரகூடர்கள் வந்து வெற்றிகரமாக ஆட்சி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இவர்களது ஆட்சி காலம், ராஷ்டிரகூடர்கள் ஆட்சி காலம்னு எடுத்துக்கிட்டோம்னா 753லேருந்து 997 வரைக்கும் சொல்லலாம். தலைநகர் வந்து குல்பர்கா கர்நாடகாவில் இருந்தது. இவரோட ஆட்சியாளர்கள் இதை வந்து ஆரம்பித்தவங்க யார் அப்படின்னா தந்தி துர்கர். நம்ம தந்தூரின்னு கூட நம்ம பார்த்துருப்போம் ராஷ்டிரகூடர்கள் பார்க்கும்போது. ஸோ தந்தி துர்கர் தான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணவர். அவரோடது வந்து ஆட்சி காலம்னு எடுத்துக்கிட்டோம்னா 735 to 756. ராஷ்டிரகூட வம்சத்தோட தலை சிறந்த அரசரும் வந்து தந்தி துர்கர்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா பல்லவ அரசர் 2ஆம் நந்திவர்மனுக்கு தனது மகளை திருமணம் செஞ்சு பல்லவர்களோட உறவை வளர்த்துக்கிட்டார். சண்டை போடுறது வேண்டாம், சமாதானம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பல்லவ அரசர் 2ஆம் நந்திவர்மனுக்கு இவரோட பொண்ணை கொடுத்து திருமணம் பண்ணிக்கிட்டார். இவருக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 1ஆம் கிருஷ்ணன் வருவார். 1ஆம் கிருஷ்ணனுக்கு அப்புறமா அவரோட மூத்த பையன் 2ஆம் கோவிந்தன் வருவார். இந்த தந்தி துர்கருக்கு அடுத்து வர 1ஆம் கிருஷ்ணன் அப்படிங்கிறது தந்தி துர்கரோட என்ன உறவு அப்படின்னா அதில் பல விஷயங்கள் வந்து குழப்பமாகவே இருக்குது. ஒரு இடத்துல சித்தப்பான் இருக்குது, ஒரு இடத்துல மாமான் இருக்குது. ஸோ அது சித்தப்பாவோ மாமாவோ அது நமக்கு தேவையில்லை. தந்தி துர்கருக்கு அடுத்தது யார் பார்த்தீங்க அப்படின்னா 1ஆம் கிருஷ்ணர் தான். ஸோ 1ஆம் கிருஷ்ணருக்கு அப்புறமா தான் அவரோட வம்சத்துலேருந்து பசங்க வராங்க. அவரோட மூத்த மகன் வந்து 2ஆம் கோவிந்தர் வராரு. 2ஆம் கோவிந்தருக்கு அப்புறம் அவரோட சகோதரர் துருவர் வராரு. துருவருக்கு அப்புறமா அவரோட மகன் 3ஆம் கோவிந்தர் வராரு. 3ஆம் கோவிந்தரோட மகன் தான் வந்து அமோகவர்ஷர். இந்த ராஷ்டிரகூட அரசர்கள் 6வது அரசர்னு கூட சொல்லலாம், அமோகவர்ஷர். இவரோட ஆட்சி காலம் வந்து 64 வருஷம் இருக்குது. ஸோ நமக்கு தலை சிறந்த அரசர் அப்படின்னு தந்தூர்கரையும் சொல்லலாம், சிறந்த அரசர்னு சொல்லி அமோகவர்ஷரையும் சொல்லலாம். அமோகவர்ஷருக்கு அப்புறமாவும் அவரோட பசங்க ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அதுலேயும் சிறந்தவர்னு இருக்கார். ஸோ அதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10வது நூற்றாண்டு வரைக்குமே ராஷ்டிரகூடர்கள் வந்து வெற்றிகரமாக ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க பேசக்கூடிய பிராந்திய
மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னட மொழி பேசக்கூடிய பிராந்தியத்தினர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் இந்த ராஷ்டிரகூடர்கள் அவங்கள வந்து ரதிகர் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டாங்க. இந்த குலத்தை சேர்ந்தவங்க, அந்த வழித்தோன்றல் அப்படின்னு இந்த ராஷ்டிரகூடர்கள் சொல்லிக்கிறாங்க. இதை வந்து நமக்கு வந்து ராஷ்டிரகூடர்கள் பற்றி குறிப்புகள் அப்படிங்கிறது அசோகரோட கல்வெட்டுகள்லையும் இருக்கிறதா நம்ம பார்க்க முடியுது. அசோகரோட கல்வெட்டுகள்லையும் இவங்களை பற்றின குறிப்புகள் இருக்குதுன்னு நமக்கு சான்றுகள் இருக்குது. அதே போல் ராஷ்டிரகூட மரபோட எழுச்சி அப்படின்னா தொடக்கத்தில் ராஷ்டிரகூடர்கள் வந்து யாருக்கு கீழே இருந்தாங்க அப்படின்னா மேலை சாளுக்கியர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு கீழே கப்பம் கட்டக்கூடியவர்களாக தான் இருக்காங்க. மேலை சாளுக்கியர்களும் வந்து வாதாபி சாளுக்கியர்களோட வம்சத்தை சேர்ந்தவங்க தான். கீழே சாளுக்கியர்கள் தான் வந்து அவர் இரண்டாம் புலிகேசி வந்து சகோதரருக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வெங்கியை வென்று சகோதரருக்கு கொடுப்பாருன்னு நம்ம சாளுக்கியர்களை பார்த்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ராஷ்டிரகூடர்கள் அப்படிங்கிறவங்க இந்த மேலை சாளுக்கியர்களுக்கு கப்பம் கட்டக்கூடியவங்களாக தான் ஆரம்பத்தில் இருந்திருக்காங்க. ஸோ அங்கே வந்து நமக்கு தந்தி துர்க்கர் அப்படிங்கிறவர் தான் தலைசிறந்த ஆரம்ப அரசர்னு சொல்லலாம். தலைசிறந்த ஆரம்ப அரசர் யார்? ராஷ்டிரகூட வம்சத்தில் தந்தி துர்க்கர் தான். இவர் வந்து ஆரம்பத்தில் பிரார் அப்படிங்கிற பகுதியை ஆட்சி பண்ணவர். சாளுக்கிய அரசன் இருக்கார் இல்லையா, இரண்டாம் விக்ரமாதித்யன் 733 to 46 காலகட்டத்தில் சாளுக்கிய அரசனாக இருந்தவர் யார் அப்படின்னா இரண்டாம் விக்ரமாதித்யன். அவர் இறந்ததுக்கு அப்புறமா தான் இவர் வந்து தந்தூர்கர் வந்து ஆட்சியை விரிவுபடுத்துகிறாரு. அது வரைக்கும் நமக்கு மேலை சாளுக்கியர்களுக்கு இவங்க வந்து கப்பம் கட்டிகிட்டு இருக்கிறவங்களா தான் இருக்கிறாங்க. இரண்டாம் விக்ரமாதித்யன் இறந்ததுக்கு அப்புறமா தான் இவங்களோட ஆட்சி அப்படிங்கிறது விரிவுபடுத்துகிறாரு. அது எந்தெந்த பகுதியாக கைப்பற்றாரு, யாரோட கைப்பற்றாரு அப்படின்னா நந்திபுரியோட கூர்ஜராஜ்யம், மாலவம், கிழக்கு மத்திய பிரதேசம், பீரார் இந்த பகுதிகளையெல்லாம் வந்து விரிவுபடுத்தும் போது கைப்பற்றக்கூடிய பகுதிகள். அதுபோல் இந்த 750 கிபி 750 அப்படிங்கும்போது தந்தூர்கர் வந்து மத்திய மற்றும் தெற்கு குஜராத், மத்திய பிரதேசம், பீரார் இதோட பகுதிகளெல்லாம் தன்னோட ஆதிக்கத்தை நிலைநாட்ட ஆரம்பிச்சிடறாரு. பகுதிகளை கைப்பற்றாரு, அந்த பகுதிகளில் தன்னோட ஆதிக்கத்தை நிலைநாட்டவும் ஆரம்பிச்சிடறாரு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் இந்த பக்கம் வந்து நார்த்தில் வந்து எல்லாம் ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறமா இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த சைடெல்லாம் பிடிச்சதுக்கப்புறமா மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இது பண்ணலாம் பிடிக்கலான்னு யோசிக்கிறாரு அப்படின்னா இங்கே சாளுக்கிய அரசன் இரண்டாம் கீர்த்திவர்மனை தோற்கடிக்கிறாரு. வாதாபி ஆட்சி பண்ண கடைசி சாளுக்கிய அரசன்னு சொல்லலாம். இரண்டாம் கீர்த்திவர்மன் இவரை வந்து தோற்கடிக்கிறாரு தந்தூரி 746-53. இரண்டாம் விக்ரமாதித்யன் இறந்ததுக்கு அப்புறமா தலை தூக்குறாங்க, சில பகுதிகளை கைப்பற்றுறாங்க, மறுபடியும் சாளுக்கிய அரசர்கள்கிட்டயே போகிறாங்க வம்புக்கு. அப்போ யார் அந்த அரசர் கடைசி அரசராக இருக்கார் அப்படின்னா இரண்டாம் கீர்த்திவர்மன் வந்து சாளுக்கியதோட கடைசி அரசராக இருக்கார். ஸோ அவரை தோற்கடிச்சிட்றாரு. தோற்கடிச்சதுக்கப்புறமா இவருக்கோட பட்டம் என்ன அப்படின்னா மகாராஜாதிராஜர், பரமேஸ்வரர், பரம பட்டாரகர் இந்த பட்டங்கள்லாம் வந்து இவருக்கு கிடைக்குது. அதே போக இவர் வந்து இவரோட பொண்ணு தந்தூர்கர் வந்து தனது மகளை பல்லவரசன் இரண்டாம் நந்திவர்மனுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்குறாரு. இதன் மூலிமா அவங்களோட அரசியல் உறவையும் வலுப்படுத்திக்கிறாரு. சண்டை நடக்குது, சமாதானமாக போகிறாங்க, பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்து. இதுலேருந்து நம்ம என்ன தெரியுது, நமக்கு இவங்க காலகட்டத்தில் இருந்தக்கூடிய சக மன்னர்களை தெரிஞ்சுக்க முடியும், சமகால மன்னர்களை தெரிஞ்சுக்க முடியும். சாளுக்கியர்களில் யார் இருந்தாங்க, பல்லவர்களில் யார் இருந்தாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். எங்கேயாவது கேள்வி கேட்க வாய்ப்புகள் இருக்குது, சமகால மன்னர்கள் யார் இவர் காலத்தில் அப்படின்னு. அதுக்காக தான் இதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணி பார்க்குறோம். அதே போல் தந்தூர்கர் வந்து தன்னோட மகளை யாருக்கு கொடுக்குறாரு அப்படின்னா பல்லவ அரசன் இரண்டாம் நந்திவர்மனுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்குறாரு. ஸோ 756 அப்படிங்கும்போது தந்தூர்கர் வந்து இறந்துடுறாரு. 53 to 56 தான் இவரோட ஆட்சி காலமே இருந்திருக்கு. இதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா முதலாம் கிருஷ்ணர் அப்படிங்கிறது வராரு. இந்த முதலாம் கிருஷ்ணர் என்ன உறவு நமக்கு சரியாக தெரியல. ஆனால் இவர் ராஷ்டிரகூட ஆட்சிக்கு அடுத்ததாக வராரு. தந்தூர்கருக்கு அப்புறம் இவர் தான் வராரு, தந்தி துர்க்கருக்கு அப்புறமா. முதலாம் கிருஷ்ணரும் அவருக்கு பின்னாடி வந்தவர்களோட ஆட்சியை பற்றியும் இப்போ பார்க்கலாம். முதலாம் கிருஷ்ணருக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இவரோட காலம் அப்படிங்கிறது 756 775 வரைக்கும் இருக்குது. இவர் யாரை ஆட்சியை வந்து தோற்கடிக்கிறார் அப்படின்னா மைசூரை ஆண்ட கங்கர்கள் அப்படிங்கிறவரை வந்து முதலாம் கிருஷ்ணர் வந்து தோற்கடிக்கிறாரு. அதுக்கப்புறமா யார் வராங்க அப்படின்னா இவரோட மூத்த மகன் இரண்டாம் கோவிந்தன் வந்து ஆட்சிக்கு வரார். 775 வரார். முதலாம் கிருஷ்ணர் 756 to 775.
ஸோ இவரோட மகன் மூத்த மகன் வந்து 2ஆம் கோவிந்தர். இவர் 775 வராரு. 2ஆம் கோவிந்தன் வந்து யாரை தோற்கடிக்கிறாரு? முதலாம் கிருஷ்ணர் மைசூரை ஆண்ட கங்கர்களை தோற்கடிக்கிறார். அதே போல் அவரது மகன் 2ஆம் கோவிந்தர் பார்த்தீங்க அப்படின்னா கீழை சாளுக்கியர்களை தோற்கடிக்கிறாரு. தோற்கடித்ததுக்கப்புறமா அந்த அரசர் சகோதரர் துருவர்கிட்ட ஒப்படைக்கிறாரு. முதலாம் கிருஷ்ணரோட மகன் 2ஆம் கோவிந்தர். 2ஆம் கோவிந்தரோட சகோதரர் யார் அப்படின்னா துருவர். கீழை சாளுக்கியத்தை தோற்கடித்து அந்த பின்னர் அரசை வந்து யார்கிட்ட ஒப்படைக்கிறாரு அப்படின்னா துருவர்கிட்ட ஒப்படைக்கிறாரு. துருவரோட ஆட்சி காலம் 780 794. அப்போ 2ஆம் கோவிந்தர் 775 780 வரைக்கும் தான் ஆட்சி பண்ணியிருக்காருன்னு இதிலிருந்து தெரியுது. அதுபோக இவர் வந்து துருவர் பார்த்தீங்க அப்படின்னா தன்னைத்தானே அரசராக முடிசூட்டிக்கிறாரு. துருவரோட ஆட்சியில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ராஷ்டிரகூடர்கள் அப்படிங்கிறது உச்சத்தில் இருந்திருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. 780 794 அப்படிங்கும்போது. இருந்தாலும் அமோகவர்ஷர் அப்படிங்கிறவர் தான் சிறப்பான ஆட்சின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா 64 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சுருக்காரு அமோகவர்ஷர் அப்படிங்கிறவர். ஸோ பார்க்கலாம். துருவர் பார்த்தீங்க அப்படின்னா யாரை தோற்கடிக்கிறாரு அப்படின்னா மேலை கங்கர்களையும் பல்லவ நந்திவர்மனையும் தோற்கடிக்கிறாரு. அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தோற்கடிக்கும் போதே வேங்கியோட அரசர் வந்து துருவர்கிட்ட அடிமையாயிடுறாரு. ஸோ ஓகே உங்களோட ஆதிக்கத்தை சார் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வழிக்கு வந்துடுறாரு. இவர் தோற்கடித்தவங்க யாருன்னு பார்த்தோம்னா மேலை கங்கர்கள் ப்ளஸ் பல்லவரோட நந்திவர்மனை தோற்கடிக்கிறாரு. அதோட வடக்கில் பார்த்தீங்க அப்படின்னா பிரதிகர வம்சத்து அரசர் வாத்சரியர், பாலர் வம்சத்தோட தர்மபாலர், இவங்க எல்லாருமே தர்மபாலர் தான் முதல்லையே பார்த்துருப்போம். கோபாலரோட மகன் தர்மபாலர்னு பார்த்துருப்போம் இல்லையா, விக்ரமசீலாவை நிறுவனவர். ஸோ அவரை தோற்கடிக்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராஷ்டிரகூடரோட துருவர் வந்து தோற்கடிக்கிறாரு. அதுக்கப்புறமா இவரோட மகன் துருவரோட மகன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா 3ஆம் கோவிந்தரை வாரிசாக நியமிக்கிறார். 3ஆம் கோவிந்தர் அப்படிங்கும்போது 794 814 வரைக்கும் சொல்லலாம். துருவரோட ஆட்சி காலம் 780 to 794 பார்த்தோம். அடுத்து அவரோட மகன் துருவரோட மகன் வந்து 3ஆம் கோவிந்தர். இந்த 3ஆம் கோவிந்தர் பார்த்திங்க அப்படின்னா 794 814 வரைக்கும் இருக்கிறாரு. இவரும் ஒரு சிறந்த வெற்றிகரமான ஆட்சியாளர் தான். எப்படின்னா பல்லவ அரசர் தண்டிகரை வீழ்த்தியிருக்காரு. இந்த 3ஆம் கோவிந்தரோட காலகட்டத்தில் இருந்தவங்க யார்? பல்லவர்கள் அப்படின்னா தண்டிகர். ஸோ அந்த பல்லவரசர் தண்டிகரை தோற்கடித்தவரும் வந்து 3ஆம் கோவிந்தர் தான். பல்லவ நந்திவர்மனை தோற்கடித்தது துருவர். அவரது மகன் பார்த்திங்க அப்படின்னா பல்லவரசர் தண்டிகரை தோற்கடிக்கிறாரு. அடுத்ததாக 3ஆம் கோவிந்தருக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா யார் வராங்க அப்படின்னா 3ஆம் கோவிந்தர் அதோட தக்காணத்தில் தனி ஆதிக்கமே செலுத்தியிருக்காரு. இவரோட காலத்தையும் வந்து பேரரசு உச்சத்தில் இருந்ததுன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி துருவரும் உச்சத்தில் இருந்ததுன்னு சொல்லப்படுது. அதே போல் 3ஆம் கோவிந்தர் அவரோட மகன் இருக்கார் இல்லையா, அவரோட காலத்தையும் உச்சத்தில் இருந்த காலம்னு சொல்லலாம். அடுத்ததாக தான் அமோகவர்ஷர் வராரு 3ஆம் கோவிந்தரோடது. அவர் அதுக்கு மேலே 64 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காரு. அமோகவர்ஷரும் அதோட அவருக்கு பின்னாடி வந்து அவரோட பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த பிள்ளைகளும் பார்க்கலாம். அவரோட பிள்ளைகளில் சிறந்தவர்னு சொல்லலாம் 3ஆம் கிருஷ்ணரை சொல்லலாம். அமோகவர்ஷரோட ஆட்சி காலம் 814 878 வரைக்கும் இருக்குது. 3ஆம் கோவிந்தரோட மகன் இவர் தான். இவர் ஒரு 64 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காரு. அதில் முதல் 20 வருஷம் மேலை கங்கர்களோட தொடர்ந்து போர் நடந்திருக்கு. ஸோ இந்த அமைதி ஏற்படுறதுக்காக கங்க இளவரசராக இருக்கக்கூடியவருக்கு தன்னோட மகளை அமோகவர்ஷர் வந்து தன்னோட மகளை திருமணம் செஞ்சு கொடுத்துட்றாரு. 20 வருஷம் போராட்டம் நடந்துகிட்டே இருந்திருக்கு மேலை கங்கர்களோட. ஸோ இவர் இது ஆகிற மாதிரி தெரியல, பொண்ணு பிறந்து வளர்ந்து ஆளாகி திருமண வயசே வந்துடுச்சு போல். ஸோ கங்கை இளவரசர் அப்போ யார் இருக்காங்களோ அவங்களுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்துட்டாங்க. அதோட இவர் வந்து கலை இலக்கியத்தோட பெரும் ஆதரவாளராகவும் இருக்கிறார் அமோகவர்ஷர் அப்படிங்கிறவர். என்ன அப்படின்னா யார் யாருக்கு ஆதரவு கொடுத்தாரு அப்படின்னா திகம்பர ஆச்சாரியர் ஜீனசேனருக்கு, சமஸ்கிருத இலக்கண ஆசிரியர் சகடாயானாருக்கு, கணித மேதை மகாவீராச்சாரியாருக்கு, இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு இலக்கியத்தின் மேலே ஆதரவாளர்னு சொன்னோம் இல்லையா, இவங்களுக்கு எல்லாமே வந்து ஆதரவு அளிச்சிருக்காரு.
அதே போல் அமோகவர்ஷரும் சிறந்த கவிஞர் தான். அவரும் வந்து கவிராஜ மார்க்கம் அப்படிங்கிற அந்த கன்னட நூலை எழுதியிருக்காரு. அந்த கன்னட நூல் முதல்ல வந்த கவிதை நூலாகவும் இருக்குது. கன்னடத்தில் வெளிவந்த கன்னட மொழியில் எழுதப்பட்ட முதல் கவிதை நூல் அப்படிங்கிறதும் கவிராஜ மார்க்கம் தான். அந்த கவிராஜ மார்க்கத்தை யார் எழுதினாங்க அப்படின்னா ராஷ்டிரகூட அரசர், சிறந்த அரசர், மிக சிறந்த அரசர் அமோகவர்ஷரோடது. அதே போல் அவருக்கு பின்னாடி வந்தவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட பசங்கள் அப்படின்னு சொல்லும் போது திறமையானவர்னு யார் எடுத்துக்கலாம்னா 3ஆம் கிருஷ்ணர் எடுத்துக்கலாம். 939 to 968 இதுக்கிடையில் அவர் 5 பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களால இங்கே கொடுக்கல. ஒருத்தரை மட்டும் நம்ம அங்கே பார்த்துருப்போம், தென்னிந்திய அரசுகள் பார்க்கும்போது பார்த்துருப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் கிருஷ்ணர் 939 968 வரைக்கும் இருக்காங்க. ராஷ்டிரகூடர்களில் கடைசி அரசர், அதாவது இவருக்கு அப்புறமும் இருக்காங்க, பட் சிறந்த அரசர்னு சொல்லக்கூடியவங்க இவர் தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ராமபாலர் பார்த்தோம் இல்லையா, பாலர்கள் பார்க்கும்போது மதனபாலர் கடைசி அரசராக இருந்தாலும் வல்லமை மிக்க அரசர்னு சொல்கிறதுலே கடைசி அரசர்கள்னு இருப்பாங்க. அதன்படி பார்க்கும்போது அமோகவர்ஷரோட மகன்கள்லேயே சிறந்த மகனாக இருக்கக்கூடிய 3ஆம் கிருஷ்ணர் அப்படிங்கிறவர் ஒரு கடைசி அரசராக பார்க்கப்படுறாரு. இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோழ நாட்டோட படையெடுக்கிறார். யாரோட சேர்ந்து அப்படின்னா தன்னோட மைத்துனராக இருக்கக்கூடிய புதுங்கரோட துணையோட ஹெல்ப்போட சோழ நாட்டில் படையெடுக்கிறாரு. அதுபோக 943 அப்படிங்கும்போது காஞ்சி மற்றும் தஞ்சாவூரை கைப்பற்றாரு. 949 அப்படிங்கும்போது தக்கோல போரில் ராஜாதித்ய சோழரை தோற்கடிக்கிறாரு. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழனுக்கெல்லாம் முன்னாடியே ராஜாதித்ய சோழரை தோற்கடிக்கிறாரு. 949 அப்படிங்கும்போது தக்கோலம் போரில் தோற்கடிக்கிறாரு. யார் அப்படின்னா சிறந்த அரசர், அதாவது கடைசி அரசர்களே சிறந்தவர்னு சொல்லக்கூடிய 3ஆம் கிருஷ்ணர் தனது மைத்துனரோட துணையோட. அதுபோக இவரோட அந்த வெற்றி தூணை எங்கே கொண்டு போய் நிறுவுறாரு அப்படின்னா தெற்கில் ராமேஸ்வரம் வரைக்கும் படையெடுத்து போய் வெற்றி தூணை அங்கே கொண்டு போய் நிறுவிட்டு வர்றாரு. 3ஆம் கிருஷ்ணருக்கு பின்னாடி வந்தவங்க வந்து வலுவுற்றதால் ராஷ்டிரகூட அரசு அப்படிங்கிறது வீழ்ச்சி ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது ராஷ்டிரகூடர்கள் காலத்தில் மதம் அப்படிங்கிறது சிவ வழிபாடு, விஷ்ணு வழிபாடு, இது ரெண்டுமே நிறைய செல்வாக்கோடு இருந்திருக்கு. அதே போக இந்த 1ஆம் கிருஷ்ணர்னு பார்த்தோம், அதாவது தந்தி துர்க்கர் அப்படிங்கிறவரோட மாமாவோ சித்தப்பாவோ, ஸோ அவர் வந்து 1ஆம் கிருஷ்ணர்னு பார்த்தோம். அவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லோரா அப்படிங்கிற கேள்விப்பட்டிருப்போம் நம்ம சிறப்பு. ஸோ அந்த எல்லோரா, புகழ்பெற்ற எல்லோரா சிவன் குடைவரை கோயிலை கட்டினது யார் அப்படின்னா ராஷ்டிரகூட வம்சத்தை சேர்ந்த 1ஆம் கிருஷ்ணர். ஸோ இவரோட அரச முத்திரைகளில், ராஷ்டிரகூடர்களோட அரச முத்திரைகளில் கருடன், யோக நிலையில் இருக்கக்கூடிய சிவன் மற்றும் விஷ்ணுவோட உருவங்கள்லாம் வந்து அந்த அரச முத்திரைகளில் இருக்குது. அதுபோக 1ஆம் அமோகவர்ஷர், 4ஆம் இந்திரர், 1ஆம் அமோகவர்ஷர், 4ஆம் இந்திரர், 2ஆம் கிருஷ்ணர், 3ஆம் இந்திரர். இந்த 2ஆம் கிருஷ்ணர், 3ஆம் இந்திரர் எல்லாமே அமோகவர்ஷரோட பசங்க தான். ஸோ இந்த 2ஆம் கிருஷ்ணர், 3ஆம் இந்திரர் இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா சமண மதத்தை ஆதரிக்கிறவங்களாக இருக்கிறாங்கன்னு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதோ இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதுபோக தந்தி துர்க்கர் பார்த்தீங்க அப்படின்னா உஜ்ஜயினி அப்படிங்கிற இடத்துல ஹிரண்ய கர்ப்ப சடங்கு அப்படின்னு ஒன்று நடத்தியிருக்காரு. அது என்னென்னு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இரண்ய கர்ப்ப சடங்கு, அஸ்வமேத யாகம் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த இரண்ய கர்ப்பம் அப்படிங்கிற அந்த சடங்கு வந்து என்ன அப்படிங்கிறது இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இவங்களோட காலத்தில் துலாதானம், இந்த கோவிலில் தெய்வங்களுக்கு தங்கத்துக்கு இந்த இடைக்கு இட தங்கம் குலைக்கிறது அப்படிங்கிற அந்த வழக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராஷ்டிரகூடர்களோட காலத்துலேயே இருந்திருக்கு. இரண்ய கர்ப்ப சடங்கையும் நடத்தியிருக்காங்க. யார் அப்படின்னா தந்தி துர்க்கர் வந்து உஜ்ஜயினியில் நடத்தியிருக்காரு. இந்த இடைக்கிடைக்கு தங்கம் கொடுக்கறதும் அந்த வழக்கில் இருந்திருக்கு, அப்போயே இருந்திருக்கு. இரண்ய கர்ப்ப சடங்கு அப்படின்னா தங்க கருப்பை அப்படின்னு ஒரு பொருளாம். இந்த சடங்கில் மத குருக்கள் வந்து விரிவான யாகங்களை நடத்துவாங்களும். அந்த சடங்கோட முடிவு அப்படிங்கும்போது தங்க கருப்பையில் இருந்து, இந்த இரண்ய கர்ப்பம் அப்படின்னோட விளக்கம் என்ன, தங்க கருப்பை.
ஸோ அந்த தங்க கருப்பையிலிருந்து வெளிவரக்கூடிய நபர் வந்து மேலுலக ஆற்றல் பெற்ற புனர்ஜென்மம் பெற்றவர் அப்படின்னு சொல்லி கருதப்படுது. இதுதான் இரண்ய கர்ப்ப சடங்கு. ஸோ இந்த இரண்ய கர்ப்ப சடங்கு யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த சத்திரிய அந்தஸ்தை பெறுறதுக்காக சாதவாகன வம்சத்து அரசர் கௌதமபுத்திர சதகர்ணி நம்ம பார்த்துருப்போம் இதுக்கு முன்னாடியே. ஸோ அந்த கௌதமபுத்திர சதகர்ணி தான் சிறந்த அரசர் சாதவாகனர்கள் அப்படின்னு. ஸோ அவர் வந்து இந்த சடங்கை நடத்தியிருக்காரு, இரண்ய கர்ப்ப சடங்கை நடத்தியிருக்காரு சத்திரிய அந்தஸ்தை பெறுறதுக்காக. அதுதான் நமக்கு இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல் இலக்கியம். ஸோ இவங்களோட ராஷ்டிரகூடர்களோட இலக்கிய வளர்ச்சி அப்படிங்கிறது, இவங்களுமே வந்து கல்வி இலக்கிய வளர்ச்சிக்கு ஆதரவு கொடுத்தவங்க தான். இவங்களோட ஆட்சி காலத்தில் கன்னடம் மற்றும் சமஸ்கிருத இலக்கியங்கள் மிகுந்த அளவில் வளர்ச்சி பெற்றிருக்கு. முதலாம் அமோக வருஷர் இருக்கார் இல்லையா, 64 ஆட்சி 63 வருஷம் 64 வருஷம் ஆட்சி பண்ணாருன்னு பார்த்தோம். அவர் வந்து ஸ்ரோத்ர மாளிகா அப்படிங்கிற சமஸ்கிருதம், ஸ்ரோத்ர மாளிகா அப்படிங்கிறது சமஸ்கிருதம் மற்றும் கவிராஜ மார்க்கம் அப்படிங்கிற கன்னட நூலையும் எழுதியிருக்காரு. முதலாம் அமோக வருஷர் கவிராஜ மார்க்கம் எழுதினார், கன்னடத்தில் வெளிவந்த முதல் நூலில் பார்த்தோம். அதோட சமஸ்கிருதத்தில் ஸ்ரோத்ர மாளிகா அப்படிங்கிற ஒரு நூலையும் எழுதியிருக்காரு முதலாம் அமோக வருஷர். இதுதான் இலக்கியத்துக்கான சிறப்பு. அதுபோக ஜீனசேனர் அப்படிங்கிறவர் சமண மத இலக்கியமாக இருக்கக்கூடிய ஆதிபுராணம் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு. ஜீனசேனர் என்ன எழுதியிருக்காரு? ஆதிபுராணத்தை எழுதியிருக்காரு. அது சமண மத இலக்கியம். அதுபோக குணபத்ரர் அப்படிங்கிறவர் மகாபுராணம், சமணர்களோட மகாபுராண நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா குணபத்ரர் தான். இவர் 2ஆம் கிருஷ்ணர் இருக்கார் இல்லையா, இவர் 2ஆம் கிருஷ்ணரோட ஆன்மீக குருவும் இவர் தான். அமோக வருஷரோட மகன்னு நினைக்கிற 2ஆம் கிருஷ்ணர். ஸோ அவரோட ஆன்மீக குரு யார் அப்படின்னா குணபத்ரர் தான். பழங்கால கன்னட இலக்கியத்துக்கான 3 ரத்தினர்கள் சொல்லலாம். இவங்க கன்னடக்காரங்கன்னு பார்த்தோம். ஸோ அதில் 3 ரத்தினங்கள், இலக்கியத்துக்கான 3 ரத்தினங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா பொன்னா, வம்பா, ரன்னா. ஸோ இதெல்லாமே வந்து கன்னட இலக்கியத்தோட 3 ரத்தினங்கள்னு சொல்லப்படுது. பொன்னா அப்படிங்கிறது கவி சக்கரவர்த்தி அப்படின்னு போற்றப்படுறாரு. பம்பா ஆதிகவின்னு அழைக்கப்படுறாரு. ரத்னா அப்படிங்கிறது கவி சக்கரவர்த்தின்னு அறியப்படுறாரு. பொன்னா, ரன்னா இது எல்லாருமே ஒரே இது தான். அடுத்ததாக கட்டடக்கலை. கட்டடக்கலை அப்படின்னா ராஷ்டிரகூடர்களோட பங்களிப்பு, இந்திய சிற்பக்கலையில் அவங்களோட பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப பெரியது தான். இவர்களோட காலத்தில் தான் நமக்கு குடைவரை கோயில்கள் அப்படிங்கிறது பெருமளவில் உருவாக்கப்பட்டுச்சு. ராஷ்டிரகூடர்கள் காலத்தில் தான் நமக்கு பெருமளவில் குடைவரை கோயில்கள்லாம் உருவாக்கப்பட்டுச்சு. முக்கியமான குடைவரை கோயில்கள் அப்படிங்கிறது நமக்கு எல்லோரா, எலிஃபெண்டா. இப்போ வந்து எலிஃபெண்டா பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இந்த ரெண்டுமே வந்து முக்கியமான குடைவரை கோயில்கள் ராஷ்டிரகூடர்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது. அதே போல் எல்லோரா கோவிலோட வளாகம் அப்படிங்கும்போது பௌத்த, சமண, இந்து மத கலை சின்னங்கள் எல்லாமே இங்கே இருக்குது. எல்லோரா கோவில் வளாகத்தில் இது 3மே இருக்குது. பௌத்த, சமண, இந்து மத கலை சின்னங்கள் எல்லாமே இங்கே இருக்குது. அடுத்ததாக அமோக வருஷர், முதலாம் அமோக வருஷர் இருக்கார் இல்லையா, இவர் வந்து சமண மதத்தை ஆதரிக்கக்கூடியவர். அவரது காலத்தில் தான் வந்து நமக்கு 5 சமண குகை கோவில்கள் வந்து எல்லோராவில் அமைஞ்சிருந்தது, உருவாக்கப்பட்டிருந்தது. முதலாம் அமோக வருஷரோட காலத்தில் தான் இவர் சமண மதத்தை ஆதரிக்கக்கூடியவர். அதே போல் அவரது காலத்தில் தான் வந்து 5 சமண குகை கோவில்கள் வந்து எல்லோராவில் உருவாக்கப்பட்டது. எல்லோரா கோவில் வளாகம் அப்படிங்கிறது இந்தியாவோட மத சகிப்புத்தன்மை மற்றும் கலை நுணுக்கத்தோட சின்னம்னு சொல்லலாம். எல்லோராவோட முக்கிய கட்டடம் அப்படிங்கிறது கைலாசநாதர் கோவில் தான். கைலாசநாதர் கோயில் இமேஜ் பார்த்துருப்போம். ஸோ நான் காட்டுறேன். கைலாசநாதரோட கோயில் அப்படிங்கிறது நமக்கு எல்லோராவில் இருக்கக்கூடிய முக்கிய கட்டடம். ஏன் அப்படின்னா இது ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட அற்புதமான குடைவரை கோயில்னு சொல்லப்படுது. 8வது நூற்றாண்டில் முதலாம் கிருஷ்ணரோட காலத்தில் அமைக்கப்பட்டது தான். நாம் தான் பார்த்தோமே, இது சித்தப்பாவா மாமாவான்னு தெரியல அப்படின்னு. ஸோ அவரோட காலத்தில் அவர் கட்டினது தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லோராவில் இருக்கக்கூடிய ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட அற்புதமான குகை கோயில், குடைவரை கோயில். கோவில் முழுவதுமே ஒரே பாறையை குடைஞ்சு உருவாக்கப்பட்டது. ஸோ கைலாசநாதர் கோயில் இதுதான்.
ஸோ இதுதான் நமக்கு எல்லோராவில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோயில். ஒரே பாறையை குடைஞ்சு உருவாக்கப்பட்டது, ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட அற்புதமான குடைவரை கோயில்னு சொல்லலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா இதோட அமைப்பு அப்படிங்கிறது சாளுக்கிய அரசன் 2ஆம் விக்ரமாதித்யன் பார்த்தீங்கன்னா பட்டாடக்கல்லில் லோகேஸ்வரர் கோயில் ஒன்று இருக்குது. ஸோ அதோட அமைப்பு மாதிரி இருக்குது இந்த கோயில் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த எல்லோராவில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோயில் எதோட ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னா சாளுக்கிய அரசனாக இருந்த 2ஆம் விக்ரமாதித்யன் இவரோட காலகட்டத்தில் பட்டாடக்கல்லில் கட்டி இருக்கக்கூடிய லோகேஸ்வரர் அப்படிங்கிற கோவில் அதை ஒத்தி தான் இந்த கைலாசநாதர் கோயில் எல்லோராலும் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல் இங்கே இருக்கிற அந்த சிற்பங்களோட கற்பலைகள் இருக்கக்கூடிய சிற்பங்கள் அப்படின்னா தசாவதார பைரவர், கைலாச மலையை ராவணன் அசைக்கிற மாதிரியும் நடனமாடக்கூடிய சிவனும் விஷ்ணு லக்ஷ்மியும் இசையில் லயித்திருப்பது, அப்படியே மியூசிக் கேட்டு அப்படியே மயங்கி இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த கற்பலையில் செதுக்கப்பட்ட சிற்பங்கள் எல்லாமே வந்து சிறந்த சான்றுகள், இங்கே இருக்கக்கூடிய சிறந்த சான்றுகள்னு சொல்லப்படுது. அடுத்ததாக எலிஃபெண்டா கோவில். ஸோ எல்லோரா கோவிலை விட இந்த எலிஃபெண்டா கோவில் அப்படிங்கிறது சிறந்ததாக இருக்குது. இந்த எலிஃபெண்டா அப்படிங்கிறது போர்ச்சுகீஸரோட வச்ச பேர் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். அதுபோக அர்த்தநாரீஸ்வரர், மகேசமூர்த்தி இந்த சிலைகள் எல்லாமே இங்கே இருக்கிறதுல புகழ்பெற்றவை. மகேசமூர்த்தி அப்படிங்கிற இந்த சிலை வந்து 25 அடி உயரம் இருக்கக்கூடிய 3 முகங்களோட காணப்படுறதுனால தான் இங்கே இருக்கிறதுலே புகழ்பெற்ற சிலைகளில் அதுவும் ஒன்றா சொல்லப்படுது. அதுபோக இந்த சிற்பம் இருக்கு இல்லையா, இந்த சிலை வந்து இந்தியாவிலேயே மிக அழகான சிற்பங்களில் ஒன்றுன்னு சொல்லப்படுது. இந்த மகேசமூர்த்தி அப்படிங்கிற சிலை வந்து சிறப்பான சிலை இங்கே இருக்கிறதுலையே அப்படிங்கிறதுக்கு காரணம் 25 அடி உயரம் கொண்ட 3 முகங்களோடு இருக்கிறதுனாலேயே இந்தியாவில் மிக அழகான சிற்பங்களில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லப்படுது. அதுபோக கைலாசநாதர் கோவில் இருக்கு இல்லையா, இந்த கைலாசநாதர் கோவிலோட வெளி தாழ்வாரத்துலேயும் எல்லோரா கோவிலோட விதானம் மற்றும் கூரைகள்லேயும் ஓவியங்கள் இருக்குது. விதானத்துலேயும் கூரைகள்லேயும் ஓவியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் நமக்கு இவங்களோட கட்டடக்கலையோட சிறப்பு அம்சங்கள், ராஷ்டிரகூடர்களோட சிறப்பு அம்சங்கள். ஸோ பாடத்தோட நிறைவுக்கு வந்துட்டோம். அரசர் மற்றும் பிரதேச முடியரசுகளோட எழுச்சி பார்த்தாச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.